ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லாட். பிரதர் உங்ககிட்ட தான், சிஸ்டர் உங்ககிட்டயும் தான். கொஞ்சம் இறங்கி வாங்க, நான் உங்களை திரும்பிய டபுள் மடங்கு மேலே ஏற்றி விட்றேன். நான் இல்லை, ஆண்டவர் சொல்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவ்வளோ மேலே இருந்து அவர் கீழே இறங்கி வந்து நமக்காக அடிக்கப்பட்டு உயிர்த்து எழுதி இன்றைக்கும் வார்த்தையில் பேசுகிறாரு, நம்மளை உயர்த்தும்படியா. இன்றைக்கி நம்மளுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறதே நம்ம தான். இந்த ஒரு வார்த்தையில் அவர் தெளிவுபடுத்த ஆசைப்படுறாரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். நான் பேசினா கொல்லப்படுற மாதிரி இருக்கும். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டெஸ்டிமோனி. எனக்கு இன்னொரு ஒரு பேஜ் இருக்குது, கோச் மதி அஃபிஷியல்னு. அதில் நான் ஒரு பாக்ஸராக இருந்தாலும், ஃபிட்னஸ் பற்றி வீடியோலாம் போட்டாலும், லுக் வைஸில் நான் அப்படி இருந்தாலும், பட் என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினா நான் தாழ்ந்து போயிடுவேன். ஏன்னா என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் உன்னை 1 மைல் வர சொன்னால் 2 மைல் நடந்து போடா. அவர் உன்னை மதிக்கிறாங்கன்னா காலையே கழுவுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா அவர் கழுவுனாருங்க. ஓகே, அதனால தான் அவர் சொல்கிறார், தாழ்ந்து போ, நான் உன்னை உயர்த்துறேன். ஓகே, உன்னை எத்தனை இடத்துல யார் நிராகரிக்கப்பட்டாலும் சரி பரவாயில்ல, கம்முன்னு வா, நான் உன்னை உயர்த்துறேன். ஏற்ற நேரம் வரும்பொழுது அவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணு. ஆனால் இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணுற நம்மளே அதை பண்ணுறது கிடையாது. சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்ன இவனா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறது, ஒன்றுமே இல்லை. நான் சிரிப்பேன், சிரிக்க கூட மாட்டாங்க. இனி கிறிஸ்துவை பின்பற்ற நம்மளே இப்படி தான் இருக்கும். ஓகே, அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்து, என்னோட வாழ்க்கையில் நான் டெஸ்டிமோனியாக பார்க்குறேன். இன்னும் உயர்த்திட்டே இருக்காரு, இன்னுமே என்னை உயர்த்து தான் போகிறாரு கர்த்தர். ஏன்னா நம்மளை தாழ்த்தணும். பிரதர் சிஸ்டர், ஒருவேளை உணர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த இடத்துல நீங்கள் உங்களை உயர்த்துறீங்க, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் உங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். இதுதான் இன்னைக்கு ஒரு வார்த்தை. புரியுதா? பொருளாக திரும்ப கிடைக்கும், தெளிவாக பெரியும் உங்களை தாழ்த்துங்க. இதனால் இல்லாமல் இன்னும் கர்த்தருக்கு சோத்திரம். ஆமே, நடலியா.